கடந்த 2-3 வருஷமாவே இந்த வரும் அந்த வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இழுக்கடிச்சிட்டு இருந்த ஒரு வண்டி ஃபைனலா லான்ச் பண்ணிட்டாங்க Yamaha XSR 155. உண்மையிலே இது ஒரு புது வண்டியா இல்ல Yamahaல இருக்கக்கூடிய வெஹிக்கல்லையே ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணி இந்த வெஹிக்கல் விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். பிளஸ் டிரைவ் ரிவ்யூ எல்லாமே வந்து இந்த வெஹிக்கல் நான் கொண்டு வந்திருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். MT-15க்கும் இந்த வெஹிக்கலுக்கும் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸுக்குமே இருக்குங்க. சோ இந்த 20,000 ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸ் இந்த வெஹிக்கல் வாங்குறது ஒர்த்தா எல்லாமே சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் Yamaha ஷோரூம் தாங்க. திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க Yamaha பைக்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. XSR 155. ஸோ இந்த வெஹிக்கலை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு நியோ ரெட்ரோ ஸ்டைல் டிசைன். RX 100 டிசைன் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோட ஒரு மாடர்ன் ஸ்டைலாக இந்த வெஹிக்கலை கொடுக்கறதா வந்து Yamaha வந்து இந்த வெஹிக்கல் வந்து டிசைன் பண்ணி நம்ம கொடுத்துருந்தாங்க. புதுசா பார்க்கறவங்க இது கம்ப்ளீட்டா ஒரு நியூ டிசைனா தான் நமக்கு இருக்கு. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டேங்க் பேடிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல ஃபைபரா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபியூல் டேங்க் வந்து மெட்டல் டேங்க் வந்துருது. சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. பின்னாடி கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாம் இல்ல. சோ அதெல்லாம் வேணா நம்ம ஆக்சைஸா போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக் கண்டிஷன்ஸ்ல இந்த ஒரு லுக்ல தான் வண்டி வந்து நமக்கு வரும். லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்இடியா எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ ஹெட்லாம்ப்ஸ் ஆகட்டும், டெயில் லைட் எல்லாமே வந்து எல்இடியில கொண்டு போயிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்மே டெயில்ல வர மாதிரியே நமக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. ரவுண்ட் டைப் தான். அந்த ரெட்ரோ ஸ்டைல் அந்த ரவுண்ட் ஷேப்ல நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. டெயிலும் பாத்தீங்கன்னா சின்னதா கொடுத்துருக்காங்க, ஒரு கியூட்டா இருக்கு. சோ ரொம்ப பெருசாலாம் எடுத்துட்டு போல, சின்னதா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்ல அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இந்த ரவுண்டுங்கிறது ரெட்ரோ அப்படிங்கிற மென்ஷன் பண்ற மாதிரி நிறைய இடத்துல நமக்கு காமிச்சிருக்காங்க. மற்றபடி டெக் வைஸ் பாத்தீங்கன்னா இல்ல ஃபீச்சர்லோட சோ இந்த மாடர்னுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய ஃபீச்சர்லோட இதுல கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சோ டிசைனிங் பாக்குறதுக்கு எப்படி இருக்கலாமே சொல்லியிருந்தேன். இந்த வெஹிக்கலோட சேசஸ் அண்ட் டைமென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுசு கிடையாதுங்க. Yamahaல இருக்கக்கூடிய MT-15. ஸோ அதோட சேம் சேசஸ் அண்ட் வீல் பேஸ்ல தான் இந்த வெஹிக்கலையுமே நமக்கு உருவாக்கி இருக்காங்க. அதோட வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 1325 mm. அதே வீல் பேஸ் தான். இன்ஜின் அண்ட் ஸ்பெக் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நமக்கு MT-15ஓட தான் அப்படியே நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 155cc இன்ஜின் தாங்க. மேக்ஸிமமா 18.4 PS ஆஃப் பவரும் 14.2 Nm ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி வரும். 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடியது தான். 1 டவுன் அண்ட் 5 அப் வரும் நமக்கு. கிளச்சை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சர்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம லிக்விட் கூலிங் சிஸ்டமோட வரக்கூடிய ஒரு இன்ஜின் செட்டப் தான். ஸோ இந்த செட்டப் எல்லாமே கம்ப்ளீட்டா நமக்கு MT-15ல பார்த்த மாதிரியே தான் நமக்கு வரும். ஸோ ரேடியேட்டரும் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எல்லாமே சேம் பொசிஷன் தான். ரேடியன்ட், கூலண்ட், டேங்க் இதெல்லாமே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சேம். பட் நமக்கு R15 MT எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சில்வர் கலர்லயே விட்டுருப்பாங்க, அந்த அலுமினியம் கலர்லயே விட்டுருப்பாங்க. இதுல வந்து நமக்கு பிளாக் கலர்ல பவுடர் கோட்டிங் கொடுத்து வண்டியோட மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சைலன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைட்ல எலிவேட்டடா வந்திருக்கு. சில்வர் பிளஸ் பிளாக் கலர்ல மேல வந்து பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேனல்ஸ் தான். இதுவுமே லுக் வைஸ் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. சோ இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சைலன்சர் நோட் வந்து கேளுங்க இப்ப. ஸோ வெஹிக்கலோட டிசைனிங் அண்ட் இன்ஜின் ஸ்பெக் நம்ம பார்த்தோம். ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இதோட டிரைவிங் டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 810 mm வருதுங்க. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஹைட் வந்து நான் 6 feet டால் இருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 feet 6 feet இருக்கவனால கூட ஈஸியா ஹேண்டில் பண்ற வகையில கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 137 கிலோ தாங்க. ஸோ அதனால வெயிட், வண்டியோட இந்த ஹைட் எல்லாமே வந்து நல்ல கண்ட்ரோலபிளான ஒரு லெவல்ல இருக்கு நமக்கு. சோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170 mm கொடுத்துருக்காங்க. ஒரு போதுமான லெவலா தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்லயே நான் விட்டுமே பார்த்தேன். வண்டி வந்து ஈஸியாவே ஏறி இறங்குது நமக்கு. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர் அப்கிரேடா சஸ்பென்ஷன்ல அப்கிரேட் இருக்கு. பிளஸ் ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோஷாக் தான். பட் இவங்களோட அந்த ஒரு ஸ்விங் ஆர்ம் லிங்க் சஸ்பென்ஷன் வரும். ஸோ அந்த ஒரு டைப்ல வந்து நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம R15 MT-15 எல்லாமே பார்த்து அந்த ஒரு லிங்க் டைப் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது வந்து ஒரு புது வண்டி அப்படிங்கவும் நான் இந்த வெஹிக்கல் தான் டிரைவ் பண்ணி பார்த்தேன். புது வண்டிங்கவும் இல்லை கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஓட்ட அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு லெவல்ல இருக்கும்.
ஸோ ஹேண்டில் பார் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வைடான ஒரு ஹேண்டில் பாருங்க. அது மட்டும் இல்லாம நல்லாவே அப்ரைட்டான ஒரு ஹேண்டில் பார் செட்டப்பா கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட்டுக்கே பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்ட்ரைட்டா இப்படி பிடிச்சு ஓட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ வண்டியை வந்து இப்படி மடக்கி கொஞ்சம் எல்போ வந்து கொஞ்சம் பெண்டாலாம் ஓட்ட முடியாது, மடக்கணும்னா நம்ம ஃப்ரண்ட்ல வர மாதிரி இருக்கு. ஸோ நல்லாவே ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு பொசிஷன்ல நம்ம உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இதோட ஹேண்டில் பார் பொசிஷனுங்கிறது இருக்கு. ஸோ பில்லியன் சீட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ நாங்க 2 பேருமே உட்காந்து ஓட்டி பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் உட்கார முடியுது, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ பசங்கும் போது கம்ஃபர்டபுளா இருக்கு, லேடிஸ்மே ஏத்தலாம். MT-15 எல்லாம் நீங்க போறீங்கும் போது ஃபேமிலி அவங்க பின்னாடி உட்கார முடியாது, ரொம்ப சின்னதா இருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபேமிலி பர்சன்ஸ் லேடிஸ் எல்லாம் உட்காந்து போகலாம், ஃபேமிலிக்கு சூட்டபிளான ஒரு வெஹிக்கல் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபுட் ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃபுட் ட்ரெஸ் வந்துருக்கு நமக்கு. அண்ட் சாரி கார்டு இதெல்லாமே ஸ்டாக்ல வந்துருது. ஆக்சரிஸ் அந்த வெஹிக்கலுக்கு நிறையவே மாட்ஸ் இருக்குங்க, நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வெஹிக்கலுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கேஃப் ரேசர் ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான ஒரு கிட்டுமே இருக்கு. ஸ்கிராம்பிளர் மாதிரி மாத்தோம்னா அதுக்கான ஒரு கிட்டுமே இருக்கு. ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 காஸ்ட் வருது. நீங்க கம்ப்ளீட் கிட்டா வாங்கும் போது தனித்தனியா வாங்குனீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 80,000 வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி டைப்லாம் வேணா கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷோரூம் விசிட் பண்ணி அவங்களோட டேப்ல வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா காமிப்பாங்க, நீங்க அந்த மாதிரி கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிரைவிங் டைனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ், ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் MT-15 நீங்க ஓட்டிருந்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அப்படி ஏன்னா இன்ஜின் எல்லாமே நமக்கு சேம், அதுலாம் எந்த ஒரு இதுவுமே கை வைக்கல, அதே மாதிரியே தான் இருக்கு. ஆன் ரோட் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள நீங்க கட்டடிச்சு ஓட்டுறதுக்காகட்டும், இல்ல டக்குன்னு நிக்கிறீங்க ஒரு பள்ளத்துல நிக்கிறீங்க அப்படிங்கும் போது மேட்ல ஏறுறது மூலமே ஈஸியா உங்களால நவுத்த முடியாது. ஏன்னா வெயிட்லாம் அந்த அளவுக்கு பேலன்ஸா இருக்கு, வண்டி ஒரு காம்பாக்டான ஒரு செக்மெண்ட்ல இருக்கும், நவுத்துறதுக்குலாம் ஈஸியாவே இருக்கு நமக்கு. ஸ்பீட் பில்டப், லோ கியர் ரேஷியோ இதெல்லாமே எந்த வேலையுமே குறைவு இல்லைங்க, நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த 155cc எந்த மாதிரியான ஒரு ஸ்பீடப் நம்ம கிடைக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த VVA வேரியபிள் வேல்யூ ஆக்சுவேஷன் அந்த ஒரு டெக்னாலஜி எல்லாமே இதுலயுமே இருக்கு. ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 80 ஸ்பீட்லயே மெயின்டைன் பண்றீங்க போது உங்களுக்கு 50+ மைலேஜ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் நல்லாவே ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு 50 to 55 எல்லாமே நீங்க 80க்குள்ள 70 to 80 எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க போது உங்களுக்கு தாராளமா 55 வரைக்கும் மைலேஜும் கொடுக்கும். அதுக்கு மேல போகும்போது உங்களுக்கு அந்த ஆக்சுவேட்டர் ஓப்பன் ஆகி மைலேஜ் ட்ராப்பும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்ங்கிறது கிடைக்கும், மைலேஜ் ட்ராப்புங்கிறது இருக்கும். ஸோ அது வந்து அந்த 80+ நீங்க போகும்போது தான் உங்களுக்கு கணக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் பத்தி எல்லாமே நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எல்லாமே நமக்கு ஓகேவா இருக்கு. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டூயல் சேனல் ABS வந்துருதுங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 125cc அண்ட் அபோவ் இருக்க எல்லா வெஹிக்கிளுமே டூயல் சேனல் ABS வரணுங்கிறது நாம ஆயிடுச்சு. ஸோ அதாவது டூயல் சேனல் ABS வந்துருச்சு. ஃப்ரண்ட்ல வந்து 282mm டிஸ்கும், ரியர்ல வந்து 220mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்லாம் நல்லா எவிடென்ட்டாக இருக்கு, அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியல. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டிராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எல்லாமே நமக்கு ஓகேவா இருக்கு. டயர் ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் 17 inch வீல்ஸ், ஃப்ரண்ட்ல 100/80 ப்ரொஃபைல்ஸும், ரியர்ல 140/70 ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு நல்லாவே ஒரு வைடான செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்கவும் ஆன் ரோட் ஸ்டேபிள் அண்ட் கார்னரிங் ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வண்டியில நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா மெட்டலிக் கிரீன் அப்படிங்கிற ஒரு கலர் காம்பினேஷன். இதுல வந்து வீல்ஸ் எல்லாமே வந்து அந்த காப்பர் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 4 கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க, ரெட், ப்ளூ, கிரே அண்ட் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரீன் ஆப்ஷனு. ஸோ இது வந்து அவங்க மெட்டலிக் கிரீனுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் பாக்குறதுக்கு ஒரு ஆர்மி லுக்ல நல்லாவே இருந்துச்சு வண்டி. ஸோ அதனால இந்த இன்னைக்கு நம்ம ஷூட்டுக்கு இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ரெட்ல பாத்தீங்கன்னா சென்டரா வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரைப்ஸ், ப்ளூ கலர் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்சைட் டவுன் ஃபோக் எல்லாமே வந்து கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஸ்க்கு ஒவ்வொன்றுலயுமே ஒவ்வொரு மாதிரியான ஆப்ஷன்ஸ் வருது. அதெல்லாமே வீல்ஸ் வந்து நமக்கு பிளாக் கலர்ல தான் இருக்கும். இந்த கலர்ல மட்டும் இந்த காப்பர் கலர் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாமே லுக் வைஸ் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா கலர் ஸ்கீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ஹைக்குங்கிறது கிடையாது. ஸோ ஒரே வேரியன்ட் தான், ஒரே பிரைஸ் தான், 4 கலருக்குமே ஒரே பிரைஸ் ஆப்ஷன்ல தான் வச்சிருக்காங்க. மற்றபடி சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து இக்னிஷன் ஆன் ஆஃப் சுவிட்ச் இதெல்லாமே வந்துருது. அதுக்குள்ளே ஹசார்ட் சுவிட்ச் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ஹெட்லைட்கான லோ பீம், ஹை பீம், அதுலேயே பாஸ் வந்து இன்டெகிரேட்டரா இருக்கு. ஹார்ன் அண்ட் இண்டிகேட்டர் சுவிட்ச் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. கீ வந்து நமக்கு இல்ல சென்டரா தான் வரும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டிசைன்லேயே சொல்லிட்டோம், ரவுண்ட் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இப்போ புதுசா யமஹால வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி டிஜிட்டலுங்க. ஸோ ஸ்பீடோ மீட்டர், RPM மீட்டர் எல்லாமே இதுலயே வருது. கீழே பார்க்கலாம் ஃபியூயல் இண்டிகேட்டர்ல இருந்து எல்லாமே வருது. இந்த சென்டருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே சுவிட்ச் இருக்கு, 2 சைடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்ல போனா இப்படி, பேக்ல போனா இப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ ஓடோமீட்டர், ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் F, டைமிங் கொடுத்துருக்காங்க அண்ட் லிட்டர் பர் 100 கிலோமீட்டர். ஸோ எவ்வளவு ஃபியூயல் எக்கனாமிங்கிற நம்மள தெரிஞ்சுக்கலாம். இதுல ஆவரேஜ் வந்து வருது, ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ இது வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னா அதுக்கான ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுலயே நமக்கு வந்திருக்கு. ஸோ நீட்டா இருக்குங்க. பிரைட்னஸும் ஓகே தான், அந்த அளவுக்கு விசிபிள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பிரைட்னஸும் ஓகேவா இருக்கு நமக்கு. சுவிட்ச் கியர்ஸோட செட்டப் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லாவே குவாலிட்டியான ஒரு உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பாரோட எண்ட்லையும் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் ஃபினிஷ் கொடுத்து வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு. ஸோ இந்த நியூ XSR 155ல என்ன மாதிரியான ஸ்பெக்
அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாம இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த வெஹிக்கிளோட மைலேஜ், ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து ஃபியூயல் டேங்க்மே நான் சொல்லியிருந்தேன், ஒரு 10 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த வெஹிக்கிள் நமக்கு வருதுங்க. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போதே சொல்லியிருந்தேன், நமக்கு இதுல வந்துட்டு 50 to 55 எல்லாமே மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லிட்டு. எஸ், நீங்க 70 to 80 மெயின்டைன் பண்ணி ஓட்டும் போது தாராளமா உங்களுக்கு 50 to 55 கொடுக்கும். ஸோ 80க்கு மேல நீங்க ஆர்பிஎம் எல்லாமே ஒரு 4000 ஆர்பிஎம் எல்லாம் நீங்க கிராங்க் பண்ணி ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது அந்த VVA டெக்னாலஜி நமக்கு ஓப்பன் ஆகி ஹை ஸ்பீட் நமக்கு போகும். மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஒரு 120 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நம்மளால போக முடியும். ஸோ மைலேஜுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 40 to 45 வரைக்கும் கூட டிராப் ஆகும். ஸோ 80க்குள்ள ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 50+ வரும், அதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் டிராப்ங்கிறது இருக்கும். சரி, XSR 155 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு, நமக்கு லோ கியர் ரேஷியோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. மேம்பாலத்துல ஏறும் போது நமக்கு நல்லாவே இருக்கு அதோட ஃபீல் அண்ட் குட்ஸ். ஸோ நான் சொன்னதுதான், நல்லாவே ஒரு வைடான ஹேண்டில் பாருங்க. பொசிஷனும் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டான ஒரு பொசிஷன் தான் இருக்கு. ஸோ நமக்கு கையை வந்து மடக்கவே முடியல, பெண்டிங்கே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைடர் ப்ளஸ் பில்லியன் 2 பேர் போயிட்டு இருக்கோம். பிரேக்கிங் ஓகேங்க. சஸ்பென்ஷன் ஸோ புதுவர்லையும் கொஞ்சம் சூப்பர் சைடாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம கட்டை வச்சு ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ வண்டி காம்பேக்டா இருக்கு, பூந்து ஓட்டிட முடியும். ஸோ நமக்கு கியர் சேஞ்ச் எல்லாம் ஓகேவா இருக்கு. கிளச்சை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குங்க. ஸோ லாஸ்டா MT-15 ஒரு பொசிஷன்ல இருக்கும், கீழே வந்து நமக்கு இண்டிகேட்டர், மேல ஹார்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து அப்டேட்ல வந்து மாத்திருந்தாங்க Yamaha. பட் இந்த XSRல அதே மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறது வந்துட்டு நமக்கு ஹார்ன் அடிக்கணும்னா கை கீழேயே போகுது, இண்டிகேட்டரை பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. ஸோ இது வந்து இந்தியன் யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி Yamaha மாற்றிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி யூட்டன் போடலாம். ஸோ வண்டியை வந்து நிப்பாட்டி திருப்புறது வந்துட்டு பெரிய வண்டியை திருப்புறவங்க மாதிரி இல்லை, ஈஸியா இருக்கு, காம்பாக்டா திருப்பிட முடியுது. ஸோ இப்போ வந்து ஸ்பீட் பில்டப் பண்றோம். 3rd கியரு. ஸோ அந்த ஹார்ன் அடிக்கிறது தான் கொஞ்சம் கை ஷிஃப்டிங் வந்து இதாக இருக்கு. ஸோ அந்த டேர்னிங்கை நீங்க பார்க்கலாம், ஈஸியாக நம்மளால வண்டியை முன்னாடி விட்டு திருப்ப முடியுது. ரைடிங் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கு. நீங்க ஒரு 70 to 80 மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க போது உங்களுக்கு மைலேஜும் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஃபைனலா இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Yamaha வந்து இந்த வெஹிக்கிளை யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல வச்சுட்டாங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்களை அட்ராக்ட் பண்ற வகையில ஒரு டிசைனிங் செட்டப் எல்லாமே நமக்கு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் இதை எடுக்கலாம், அந்த வகையில தான் வெஹிக்கிளை டிசைன் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க. MT-15 எல்லாம் பாத்தீங்கன்னா ரியர் பேசஞ்சருக்கான கம்ஃபர்ட்லாம் அதுல இருக்காது. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கான ஒரு லென்த்தான சீட்டா கொடுத்துருக்காங்க. லேடிஸ் உட்காருனா கூட ஈஸியா ஏறி உட்காந்துட்டு போக முடியும், அந்த வகையில டிசைன் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கிள் சீட் ஆல்ட்ரேஷனுக்கான ஆப்ஷனுமே இருக்குங்க. ஸோ இந்த XSR பொறுத்த வரைக்கும் ஆக்சரிஸ்ங்கிறது நிறையவே இருக்கு, மாடிஃபிகேஷன்ஸ் தான். நான் நடுவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்கிராம்லரா வேணும்னா அதுக்கான கிட்டுமே இருக்கு, இல்ல கேஃப்ரேஸரா வேணும்னா அதுக்கான கிட்டுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம சீட்டை மட்டும் நீங்க தனியா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்கு. பட் காஸ்ட்ங்கிறது கொஞ்சம் கூட தான் இருக்கு, பட் ஆப்ஷன்ஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே ஒரு 6500 டக்குனு கூட வருது. ஸோ நீங்க அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டீங்கன்னா ரியர் பேசஞ்சர் ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ற அளவில் அது இருக்கும். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 1,51,493 ரூபாங்கிறது எக்ஸ்ஷோரூம் ரேட்டா வந்திருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி பிரைஸ்னு கூட சொல்லலாம். பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ இப்போதைக்கு கரண்டா பாத்தீங்கன்னா திருச்சியில ஆன் ரோட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,89,000 ரூபாங்கிறது வருது. ஸோ இந்த 1,89,000 ரூபாய்க்கு காம்படிட்டர்ஸா நம்ம பார்க்கும்போதுமே நிறைய வெஹிக்கிள் இருக்குங்க. ஸோ நமக்கு ராயல் என்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா 100, 350, TVS Ronin இந்த மாதிரி வெஹிக்கிள் நமக்கு கூட இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்கள் மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருமே ஒவ்வொரு வகையில நமக்கு பெஸ்டா இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரியே இருக்கும். மற்றபடி இல்லை இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பாத்தீங்கன்னா இந்த பாடி பேனல்ஸ்ங்க. ஸோ இது வந்து ஃபைபர் தான், MT-15லயுமே ஃபைபர் தான் இருக்கும். பட் இதுல வந்து நம்ம இறங்குறவங்க எல்லாமே கை வச்சு இறங்கினா லைட்டா அமுகுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ இது கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட பிரைசிங் அது இந்த வெஹிக்கிள் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வெஹிக்கிள் நீங்க வாங்குங்களா மாத்தீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். XSR 155 வாங்கலாமா வேணாமான்னு குழப்பத்தை இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.